Hi, hello, வணக்கம் மக்களே. This video sponsored by EduQuest. இந்த வெப்சைட்டில் நமக்கு ஆன்லைன் கோர்சஸ் நிறைய எடுத்து தராங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், சர்ச் பண்ணி பாருங்கள். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக சர்ச் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலா தாங்க ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பால் 1 லிட்டர் எடுத்துருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பன்னீர் தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. பன்னீர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அதுக்குள்ளே வந்து லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் விதை வந்து உள்ளே விழுகாமல் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பன்னீர் வந்து இந்த மாதிரி தண்ணியும் தனியாக பால் திரண்டு வந்துடுங்க. இந்த திரண்டு வரதை வந்து ஒரு ஒயிட் கலர் கிளாத் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடித்து எடுத்துக்கோங்க. இதை எப்படி கழுவணும் அப்படின்னா, இதை வந்து வடித்து எடுத்துக்கிட்டு தண்ணி வந்து ஒரு செம்பில் எடுத்துக்கோங்க. அதை வந்து இது மேலே ஊற்றி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த லெமனோட ஸ்மெல்லு வந்து போயிருங்க. ஒரு 2-3 டைம் நல்லா இது பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீர் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணினதாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து வெயிட் வச்சுருங்க மேலே. அந்த தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்து பீஸ் கட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ. அதுக்கப்புறமா இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து கீ அதிகமாக ஊற்றிக்கணும். நான் வந்து ஓரளவுக்கு பெரிய சைஸ் பார்த்துருப்பீங்களே அந்தளவுக்கு ஆட் பண்ணிவிட்டேன். 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சின்ன சைஸ் பட்டை, 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா நெய்யிலேயே பொரிச்சு எடுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா காயட்டும், ரொம்ப கருகிறதுக்கு விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பெரிய வெங்காயம் வந்து நல்லா பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து ரோஜா இதழ்கள் வந்து நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை எப்படி நான் ரெடி பண்ணுறேன்னு ஒரு வீடியோவில் ஆட் சொல்கிறேங்க. இதை வந்து நல்லா போட்டுக்கலாம். ஸ்மெல்லு நல்லா இருக்குங்க. நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது இன்னும் சூப்பராக இருக்கும். இதை நல்லா நெய்யில் பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கருகருக்கு விட்டுறாதீங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விடுங்க. நல்லா முருகலாக வருங்க. அதோட டேஸ்ட் வந்து அந்த நெய்யில் இறங்கிடும். இது சமைக்கும் போதே எங்கள் வீட்டில் வந்து கேட்டாங்க, செம ஸ்மெல்லாக இருக்குது, நல்லா இருக்கும் போலேன்ட்டு. 2 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு நிறைய வெங்காயம் ஆட் பண்ணும்போது நிறைய கிரேவி கிடைக்குங்க. 2 பச்சை மிளகாய் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இந்த ஆனியனுக்கு அப்புறமா ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த வெங்காயமும் பூண்டும் சேர்த்து ஒரு பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் இது கூட நீங்கள் ஆட் பண்ணி பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது நல்லா எண்ணெயிலே வதக்க விடும்போது தக்காளியும் நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சைஸ் தக்காளி நான் 2 எடுத்திருக்கேன். புளிப்பு அதிகமாக போட வேணாம், கிரேவியோட டேஸ்ட் வந்து மாறிடுங்க. கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அதாவது வந்து நெய்யில் நல்லா வதங்கி இந்த மாதிரி பிரிஞ்சு வருங்க. இந்த பேஸ்ட்டில் வந்து நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சமாக பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து தக்காளி ஆட் பண்ணி அரைச்சி ஊற்றிருக்கேன். இது எதுக்காகனா குழம்பு அதிகமாக வேணுங்கிறதுக்காக. அதாவது வந்து எங்கள் வீட்டில் 4-5 பேர் சாப்பிடணும் இல்லையா, ஸோ அதுக்காக கிரேவி அதிகமாக வேணுன்றதுக்காக இதை வந்து மறுபடியும் நான் பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அந்த தண்ணி ஊற்றுறோம் இல்லையா, அது சுண்டி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த நெய் வந்து மேலே வரணும். அதுதான் வந்து இதோட கன்சிஸ்டன்சி. டேஸ்ட் வந்து அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து உப்பு பார்த்துறாதீங்க. இது நல்லா வதங்கட்டும். இதுக்கு இடையில வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, பன்னீருக்கு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மசாலா பிடிக்கணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சமாக பெப்பரும் சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது வந்து உங்கள் பேபிஸ்க்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், வித் ஹெல்தி கூட. தம்பிக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இதை இனிமேல் நான் அடிக்கடி ட்ரை பண்ணுவேன்.
நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கிரேவி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நல்லா அந்த நெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அந்த தண்ணி சுண்டி வரணுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவருக்காக. கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக வரமிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் 1 லிட்டர் பால் அளவுக்கு மட்டும் செஞ்சுருக்கேங்க. ஒருத்தங்களுக்கு 2 பீஸ் 3 பீஸ் அந்த அளவுக்கு தான் வந்தது. நாங்கள் 5 6 பேர் இருந்தோம். பத்தலைங்கிறது அளவுக்கு தான் இருந்துச்சு. போதுன்ற அளவுக்கு இல்லைங்க. அந்த கெட்டியோட இது வர்றதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக கரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கெட்டியாக வர மாதிரி வரும். கொஞ்சமாக அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலரி விடுங்க. அதுக்கப்புறம் உப்போட டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. உப்பு கொஞ்சமாக பத்தாமல் இருந்தது, ஸோ அதனால் கொஞ்சம் ஆட் பண்ணி